லேக்ஸ். ஆனா உண்மையா படிக்கிறவங்க தௌசண்ட்ஸ்ல இருப்பாங்க, தௌசண்ட்ஸ். அதையும் ரொம்ப தீவிரமா படிக்கிறவங்க ஒரு போஸ்ட் 100 போஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு குரூப் ஒன்ல 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா 1000 பேர் தாங்க நல்லா தீவிரமா படிக்கிறவங்க, ரொம்ப செலக்டிவா படிக்கிறவங்க. 1000 பேர் தான். ஆனா அப்ளை பண்ணவன் 6 லட்சம் பேரா இருப்பாங்க, 7 லட்சம் பேரா இருப்பாங்க. குரூப் 1க்கு சொல்றேன். இதுவே குரூப் 4 இருந்தா 20 லட்சத்துக்கு மேல இருக்கும். 23 லட்சம்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது நம்ம கான்செப்டை நல்லா விளங்கிட்டு படிச்சீங்கன்னா நல்லது. 80 நாள் உழைக்க தயாரானா நான் சொன்ன மாதிரி 8 hours per day செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் 4 hours அப்படிங்கிறது நம்முடைய டெய்லி ரொட்டீன்ஸ், நம்ம ரொட்டீன். நான் டைம் வச்சு 9:15க்கு அம்மா ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறேன். யார் வர்றாங்க வரல 9:15 ஸ்டார்ட் பண்ணுமா, சந்தியா யார் கையிலப்பா இருக்கு இப்போ டேபு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 9:20-25க்குலாம் வந்து உட்காந்துட்டேன். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, புதுசா பேசிட்டு இருக்காங்கன்றனால அந்த 9:30ன்றது அவங்க லிமிட். அதை தாண்டி பரவாயில்ல ஒரு 6 மணி நேரம் 6 நிமிஷம் 8 நிமிஷம் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இதுக்கு இடையில நம்ம சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டெக்னிக்கலா டெலகிராம் அது இதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பிரைம் ஹார்ஸ் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிருக்கோம். நேற்றுக்கு எங்களுக்கு வந்து பயங்கர இன்கன்வீனியன்ட் தான் இருந்தாலும் நான் வந்து கரெக்டா நேற்றுக்கு நான் வந்து இங்க வரும்போதே 11 மணி நைட்டு 11 மணி சரியான மழை. புதுக்கோட்டையில இருந்துலாம் என்னால ஒரு 1/2 hour வந்து காரே ஓட்ட முடியல, அவ்வளோ மழை இருந்தது வச்சது. ஸோ இந்த ரிஸ்கியான டைம்ல கூட நான் வந்து கைவெளி ஹேண்டில் பண்ணுங்கப்பா, அடுத்து ருத்ரகனியா சந்தியாவா ஏதோ ஹேண்டில் பண்ணி அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கடையில நான் வந்து ஒரு 100 கேள்விகள் அனுப்பிச்சு கொடுத்தனா, அது ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட், ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட். அது பைலிங் கூட இருந்ததா, கொஸ்டின் வந்து ரொம்ப லோ அந்த மாதிரி கரெக்டா இருந்தது. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த தமிழ்நாடு ஸ்டேட்ல இந்த 100 கேள்வியை தவிர ஸ்டாட்டிக்கா சொல்றேன், இந்த 100 கேள்வியை தவிர கேட்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். சரியா, இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி பாலிட்டி 40 கேள்வியுமே 40 கேள்வி தான். அதே மாதிரி 60 கேள்வி ஐயா நம்மள, ஏன்னா நம்ம 2 டாபிக். சோ இந்த மாதிரி ஒரு 100 கேள்விகளா டாபிக் வைஸா நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு டாபிக்கு 100 கேள்வி அப்படிங்கிற போது ஒரு 50 கேள்விகள் வெறும் யூனியன் கவர்மெண்ட்ல மட்டும் 40-50 கேள்வி. இதுக்கப்புறம் நம்ம ஏகப்பட்டது நம்ம வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா, அதுல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் மேக்ஸிமம் இருந்திருக்காது பாத்திருக்கீங்களா, அதை பரிச்சயப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதையும் நம்ம திரும்ப கேட்டா ராஜ்யசபா உறுப்பினர் எத்தனை, ராஜ்யசபால எத்தனை பேர் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கேட்கறாங்கன்னா எல்லாரும் எடுத்துருவீங்க இல்ல, ஏன்னா அது பரிச்சயம் ஆயிட்டீங்க அப்படிதானே. இனி இந்த கேள்விகள் நீங்க பரிச்சயம் ஆகுறதுக்கு இந்த மாதிரி கேள்விகளை நீங்க எடுத்து பரிச்சயப்படுத்தணும். அப்ப இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு இது பூராமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகளுங்க யூபிஎஸ்சில குரூப் 1ல. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். இந்த கொஸ்டினோட தரம் அப்படிங்கறத பாத்துங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க என்ன கொடுத்திருக்கான். which of the following members constitute the electoral college for the election of the president of the India அப்படி சொல்லி கேட்கறேன். எலக்டோரல் காலேஜ் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இது தேர்வு குழாம், என்னங்க தேர்வு குழாம். அப்ப இது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டமா, இன்டைரக்ட் எலெக்ஷனா, இது பேசிக்ஸ் அண்ட் மாடரேட், இது எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் செலக்டட் பை அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன், அவங்க மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எலக்டோரல் காலேஜ் தேர்வு குழாம் அப்படிங்கிறது முடிவு செய்கிறது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர முறையில் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சோ இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இது ஒரு அடிஷனல். அப்ப இதுலயே 4 அடிஷனல் வந்துருது உங்களுக்கு அப்படிதானே. 4 அடிஷனல்ன்ற போது 4 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் வந்துருது. அப்ப இவங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய போத் ஹவுசஸ்னால தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா? எஸ், தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் இல்லையா, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான், நியமன உறுப்பினர்கள் கிடையாது. அப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரு கிடையாது, நாமினேட்டட் மெம்பர்ஸ் கிடையாது. அப்ப நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஒன்லி எங்க இருக்காங்க, ராஜ்யசபால மட்டும் இருக்காங்க. அப்ப ராஜ்யசபால எத்தனை பேரு, 12 பேரு. இவங்க வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருப்பாங்களா, இருப்பாங்க. இவங்க வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருப்பாங்க, ஆனா எல்லா எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கூற்றுன்றது சரியா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஏன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால எலெக்டட் மெம்பர்ஸ் ஒன்லி இன்வால்வ் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன். புரியுதா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். போத் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், கவுன்சிலிங் இருக்காது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது. இது எப்படின்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டோரிஸ், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டோரி. அந்த யூனியன் டெரிட்டோரிஸ்லயே பர்டிகுலரா அந்த 3 டெல்லி, புதுச்சேரி,
ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆமா தானே? டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நுணுக்கமா படிச்சீங்கன்னா அடிச்சுக்கலாம். அதான் சொல்றேன், அச்சீவர்ஸ் டு நாட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ இன் அ டிஃபரெண்ட் வே. சும்மா வாட் இஸ் வாட் வெறும் டெக்ஸ்ட் புக்கு வெறுமனே அந்த டியூட்டருக்கு தெரிஞ்சது மட்டும், ஒரு டியூட்டருக்கு தெரிஞ்சது மட்டும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு நடத்திட்டுலாம் நம்ம வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எதிர்பார்க்கறதுங்கிறது ஏமாளித்தனமா மாறிடும். அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சிலபஸ், இரண்டாவது ஸ்டடி மெட்டீரியல். ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்னு டெக்ஸ்ட் புக், இன்னொன்னு ஹேண்ட் புக். ஒன்னு டெக்ஸ்ட் புக், இன்னொன்னு ஹேண்ட் புக் அப்படிங்கிறது. அப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அதை எடுத்து பார்க்கணும். ஓ, இதுல இந்த கேள்விகளா இருக்குது எனக்கு தெரியல அப்படிங்கிறது. தேர்ட் ஒன்னு கேட்டிருக்காங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டோரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல டெல்லி அண்ட் புதுச்சேரி மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம எதை இன்க்ளூட் பண்ணிக்கணும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்ப இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லயே ஓல்டு கொஸ்டின். ஏன்னா எது இன்க்ளூட் ஆகாம இருந்திருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்க்ளூட் ஆகாம இருந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்க்ளூட் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? So 2019 அப்படிங்கிறது வந்து அந்த 51 அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது 370 கேன்சல் ஆச்சு. நம்ம தான் 35A அப்படிங்கறதும் பிளஸ் வந்து 370 கேன்சல் ஆகி இப்ப கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சா? சோ ஃபோர்த் ஒன்னு கேட்டிருக்காங்க, நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் தி 4th ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இது மட்டும் கிடையாது. அப்ப 1, 2, 3 உண்டா? 1, 2, 3 உண்டு. எது மட்டும் கிடையாது? இந்த 4 இன்ஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எடுக்க முடியும். இதுல 1 போச்சுனாலும் போச்சு. இந்த இதுல 1 எனக்கு தெரியல சார் அப்படின்னா போச்சு. அப்ப படிக்கிற விதம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 1 முதல் கேள்வி இப்படி இருந்திருக்கு. சோ தமிழ்ல இருக்கிறவங்க ரெண்டுமே நான் ஹைலைட் இது பண்ணிட்டேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் தி இம்பீச்மெண்ட். இந்த வார்த்தை முக்கியம், எப்பவுமே கீவேர்டு தான் முக்கியம் ஒரு கேள்வியில. இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது யார ரிமூவல்? இம்பீச்மெண்ட் என்னது? ரிமூவல். யார? பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் பண்றது. சோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கொஸ்டின் நம்பர் 1. இதுல என்ன சொல்றாங்க? ஸ்டேட்மெண்ட், தி ரெசல்யூஷன் டு இம்பீச் த பிரசிடென்ட் கேன் பி இனிஷியேட்டட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இது லோக்சபா அல்லது ராஜ்யசபா எந்த ஹவுஸ்லயும் கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது லோக்சபா ஒன்லி. அப்ப லோக்சபா மாத்திரம் எது அப்படின்னு கேட்டுக்கணும், ராஜ்யசபா மட்டும் எது அப்படின்னு கேட்டுக்கணும். அப்புறம் லோக்சபா ராஜ்யசபா எய்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஆர் போத் ரெண்டுமே முடிவு பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி படிச்சீங்கன்னா இந்த கேள்வி எடுக்க முடியும். அப்ப இம்பீச்மெண்ட்ங்கிறது எய்தர் எந்த கவுன்சில் கொண்டு வரலாமா? லோக்சபால கொண்டு வரலாம் அல்லது ராஜ்யசபால கொண்டு வரலாம். இது மாதிரி உள்வாங்கிட்டீங்களா? 1 அப்படிங்கிறது. சோ இது வந்து பிரைமாஸ். இந்த அவர்ஸ்ல இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப இதுக்கு ஒரு டைம் நம்ம ஒதுக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறதுக்கு ஒதுக்கணும். நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் கேட்பேன், அப்புறம் நான் போல் பண்ண சொல்லுவேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 50% கூட போல் பண்ண மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் யூ ஆர் டூ பிஸி. அப்ப யாரை வச்சு நான் ரிசல்ட் கொடுக்கறது? வாரத்துல 8-7 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸ்ல 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. உங்க காம்படிட்டரை சொல்றேன். உங்க காம்படிட்டர் லாக்ஸ்ல செலவு பண்ணி படிக்கிறாங்க. நான் வரும்போதெல்லாம் இன்டராக்ட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்டராக்ட் பண்ணிட்டு வரேன். லாக்ஸ்ல ஃபார் குரூப் 2 ஒன்லி, குரூப் 4 ஒன்லி. சரியா? ஒரு பெர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 50+ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. ஒரு கோச்சிங் சென்டருக்கு மினிமம் 100 வச்சா கூட 5000+ இருக்கா. 5000+ இருக்காங்க. நான் சொல்றது நல்ல படிக்கக்கூடியவங்க. அப்புறம் நான் அங்க இருந்து வந்தேன், இங்க இருந்து வந்தேன், இப்படி படிச்சேன் அப்படி படிச்சேன்னு சொல்லிட்டு யாரையும் ஒருத்தர் குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. நீங்க ஈஸியா குறை சொல்லலாம். ஓகே, நான் இங்க படிச்சேன், நான் ஜெயிக்கலன்னு சொல்லிடலாம். அதனால உங்களுக்கு தான் லாஸ். இட் இஸ் ஓவர் லாஸ். ஆமா தானே? இட் இஸ் ஓவர் லாஸ். சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்றது தான் நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு ஸ்டேட் நடத்துறோம், ஏன் டிஸ்ட்ரிக்ட் நடத்துறோம், இந்த ப்ரொஃபைல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக. நான் உன்னை அனுப்பிச்சு கொடுத்தேன் தெரியுமா? அது வந்து கல்லூரி உதவி பேராசிரியருக்கு இப்போ மார்க் டெஸ்ட்ல கேட்கறதுக்கான கேள்வி. அந்த கேள்வி நமக்கு மெயின்ஸுக்கு முக்கியம்ன்றதால உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். பாத்தீங்களா? என்ன அனுப்பிச்சு கொடுத்திருந்தேன்? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. 2020 அது ஒரு டிட்பிட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா கொடுத்தனா, போத் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுத்தா, தனித்தனியா கொடுத்தனா, அது நீங்க ஒரு முறை யாராவது புத்திசாலிகள் வெற்றியாளர்கள் அது ஒரு முறை நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு. So say something about the national policy, education policy 2020 அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும். 5+3+3+4 அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியணும். மதர் டங் அப்படிங்கறது இட் இஸ் மாண்டேட்டரி ஃபார் அப் டு 8th. மாண்டேட்டரியா இருக்கணும். ஹையர் எஜுகேஷன்ல இம்பார்ட்டன்ட் இருக்கணும். அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தணும். அந்த ஜிஆர் யார் படிச்சீங்க? ஜிஆர் என்ன? படிக்கவே இல்லை. படிச்சிருந்தா சொல்லியிருப்பீங்க.
அப்ப நான் அனுப்பிச்சு கொடுக்கறது, நான் உங்களை யூனிக்கா நான் அப்ரோச் பண்றது உங்களுக்கு விளங்கல. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஆன்லைன்ல இருந்து வருது. பேருமா? ஸ்வீட்டி சார். ஸ்வீட்டி, கிளாப் பண்ணுங்க. அதான் சொல்றேன்ல, நான் நம்ம இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு கொடுக்குறேன், டெலகிராம்ல அனுப்பிச்சு கொடுக்குறேன், ஃபேஸ்புக்ல லைவ் போடுறேன், யூடியூப்ல அவரோட ஏத்துறேன். வி ஹாவ் 2 யூடியூப்ஸ். தெரியுமா உங்களுக்கு? நம்ம அகாடமி வந்து 2 யூடியூப் சேனல் இருக்கு. யாரு தெரியும்? கை வெட்டுங்க. கைல்வெளிக்கு தெரியுமா? தினேஷ் தெரியுமா? தம்பி சொல்லுங்க. மதுரை தினேஷ் சொல்லுங்க. நம்ம எஸ் தெண்டல ஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் ஹரிகரன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அகாடமின்னு ஒரு தனி வச்சிருக்கோம். அதுல ஒன்லி எது மட்டும் ஏத்துவோம் அப்படின்னு சொன்னா டீச்சிங் ரிலேட்டடா, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஇடி அந்த ரிலேட்டடான விஷயங்கள் பூரா அதுல இருக்கும். இதுல காமன் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கும். செப்பரேட் பண்ணிருக்கோம் நம்ம. சரியா? அப்ப அதெல்லாம் நீங்க அப்டேட் ஆகணும், பார்க்கணும். எதெல்லாம் நமக்கு காமன் ஃபோரத்துல வருதோ அதை பூரா நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு கிவ் யூ NIRF. ஒரு ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ ஹவு டு செலக்ட் ஒரு நியூ காலேஜ், ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. அப்ப சும்மா போயிட்டு எங்க ஊர்ல இருக்கு, இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, இங்க நிறைய அப்படிலாம் பார்க்க கூடாது. NIRF அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். அதுல டாப் யாருன்னு பார்க்கணும். அத அந்த NIRF ரேங்கிங் எப்படி கொடுக்குறாங்கன்றதை நீங்க பார்க்க போறோம். என்னென்ன பாராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சரியா? ஒரு கல்லூரிக்கு தரம் கொடுக்குறாங்கன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, பிளஸ் வந்து ஃபேக்கல்ட்டியோட குவாலிபிகேஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு, என்ன அவங்களுடைய அந்த என்ன சொல்றது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படி கொடுக்கறது வைக்கிறதுன்னு சொல்லி. ஸோ நல்லா படிங்க இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது. இப்ப செகண்ட் ஒன் பாருங்க. த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இங்க எங்கேயாவது மிஸ்டேக் இருந்துச்சாங்க? கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்ல மொழிபெயர்ப்புல பிரச்சனை யாராவது படிச்சீங்களா? சார் தமிழ்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, இல்ல யாராவது சொல்லுங்க. படிச்சு பார்க்கும்போது இங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு, இல்ல கொஸ்டினே தப்பா இருந்துச்சு, ஆன்சர் தப்பா இருந்துச்சு, ஒண்ணு இருக்காது. ஏன்னா பார்த்து பார்த்து பண்ணது, அதுக்காக சொல்றேன். ஆனா டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லயே, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லயே சில விஷயம்லாம் வரும். டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் வரும், பிளஸ் அந்த கொஸ்டினே தப்பா வரும் வைக்கும். அவ்வளவு பேர் அதை கரெக்ட் பண்ணியே. அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்க படிங்க. ஸோ இஃப் யூ கோஆபரேட் வித் அஸ், டெஃபினெட்லி யுவர் சக்சஸ் வில் பி ஷூர். பட் without your cooperation we can't do anything. Your cooperation is must. So what we are expecting from your side, so at least அந்த ஒரு 100% அப்படிங்கல ஒரு 80 to 90% ஆவது கொடுங்க, ரிசல்ட் கொடுங்க. We are giving separate consideration for SSC and RRB. After the class is over, current affairs the strategy முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தனி மென்டார். அதுல 5 பேர் தான் இருக்காங்க, 6 பேர் தான் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் பாதி பேர் 90% ஆப்சன்ஸ் இருந்தாலும் 2 பேர் 3 பேரா இருந்தாலும் நீங்க கொடுங்க சார், கிளாஸ் கொடுங்க, அந்த பர்டிகுலர் டைமுக்கு கரெக்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஸோ பயன்படுத்துங்க. நேற்று அந்த 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சோமா? ஷூர் தானே? சரி. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நேத்திக்கு வச்சிருந்துருக்கணும் ஒரு நாள் அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும் சார், 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கறதுல 3 இயல்கள் அப்படிங்கறது தரோ பண்ணிருக்கணும். சரியா? தரோ பண்ணிருக்கணும். இது வந்து எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் நடத்திட்டு அந்த டெஸ்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. நீங்க எழுத தேவையில்லை. சரியா? வந்து நம்ம தமிழ் அப்படிங்கறது நடத்தி முடிச்சிட்டோம், ஒரு செட்டுக்கு நடத்தி முடிச்சிருக்கோம். இப்பதான் முடிச்சோம். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து பாடங்களும் நடத்தி முடிச்சாச்சு. அனைத்து பாடங்களும் டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு. அப்படிதானே? சச்சா இல்லையா? இடையில கிராஸ் கேட்டுதான் இருந்தேன், நடத்திட்டாங்களா, டெஸ்ட் வச்சுட்டாங்களா அப்படி சொல்லி எல்லாமே சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட். ஏன்னா தமிழ்ல 100க்கு 100 படிச்சா மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ்ல 25 அடிச்சாதான் நீங்க வந்து அன்னைக்கு மாத்திரம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் எவ்வளவு டீல் பண்ணாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 36 36 கேள்விகள் அப்படிங்கிறது அது பூரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. இந்த 36 கேள்விகளை தவிர வெளியில இருந்து கேட்க முடியாது. பேசுற புரியுதா? அதாவது டிஎன்பிஎஸ்சி தரத்துல அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், சிடிஎஸ் இருக்கட்டும், ஏஇ இருக்கட்டும், ஆர் ஏஓ இருக்கட்டும், ஆர் எல்லா எக்ஸாமுக்கும் எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் அதோட எடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் சார், அதை ஒர்க் அவுட் பண்ணணும். மாடல்ஸ் என்னென்ன இருக்கு, அப்ப கொஞ்சம் டிஃபரெண்ட்
ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி காமிச்சாங்களா? இதை இப்படியும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்டைல் காமிச்சிருப்பேன், அப்படித்தானே? நான் ஒரு இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து சோ இப்ப ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 10 வருடத்துல 2 மடங்காகிறது. an amount becomes twice in 10 years. so when will it become 8 times அப்படின்னு in simple interest அப்படின்னா இல்ல எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஈஸியா எடுக்கிறதுக்கு 8ல இருந்து 1 கழிச்சுக்கோ. ஆமாதானே? 8ல இருந்து 1 கழிச்சுக்கோ. 7ஓட ஒரு 0 சேர்த்துக்க. ஏன்னா 10 மடங்கு ஆகுதானே? 2 மடங்கு ஆகுது 10 வருஷம். 10 வருஷம்னால ஒரு 0 சேர்த்துக்கிறீங்க. 10 வருஷம்னால ஒரு 0. அப்ப 70 வருஷமா? எத்தனை வருஷத்துல? 70 வருஷத்துல. இது நான் ஈஸியா எடுக்கிறது சொல்லி கொடுத்தேன். இதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதா இருந்தா குரூப் 1க்கு மெயின்ஸ்ல இருக்கு. இப்போ 0 இயர்ல 1 மடங்கு, அடுத்த 10 இயர்ஸ் அப்படிங்கறதுல 2 மடங்கு. அப்ப 10 இயர்ஸ்க்கு 1 மடங்கு கூடி இருக்கா? அப்ப அடுத்த 10 வருஷத்துல ஒண்ணா, அப்ப அடுத்த 10 வருஷத்துல ஒண்ணா, இப்படி கூட்டிட்டே போனா 70 வருஷத்துலதான் அந்த எத்தனை மடங்கு ஆயிருக்கும்? 8 மடங்காயிருக்கும். பேசுங்க, 8 மடங்காயிருக்கும். இதை வந்து நான் அப்படி சொல்லி கொடுக்கறது இப்படி சொல்றதை விட நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கணும். சரியா? 5 ஆண்டுகள்ல இவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கு, 10 ஆண்டுகள்ல இவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படி கேட்கலாம். 5 ஆண்டுகள்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு, 10 ஆண்டுகள்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸை பார்த்துட்டு எவ்வளவு அது இயர் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்த்துட்டு அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாமா? சோ ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. மறுபடியும் இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 9:15 அப்படிங்கிறதுக்கு இந்த செஷன் ஆரம்பிச்சது. 9:35 வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போனாங்க, சந்தியா எடுத்துட்டு போனாங்க. இப்ப நான் மறுபடியும் உங்களை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு நேரம் எடுத்திருக்கேன். ஒரு எப்படி படிக்கணும், ஒரு டெஸ்ட்னா எப்படி கொடுக்குறோம், அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும். 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனுக்கு விட தேடணும். அதுல தெரியாத இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதை இன்னும் கொஞ்சம் அதுல கூடுதலா கவனம் செலுத்தணும். தெரியாததுல கூடுதல் கவனம் செலுத்தணும். கிளாஸ்ல நடத்தினதே கேட்டாங்க சார், மெட்டீரியல் இருக்கிறதே கேட்டாங்க சார், எதிர்பார்க்க கூடாது. 25 to 30% it will be hard. அதான் போட்டி தேர்வு. புரியுதா? அதான் போட்டி தேர்வு. எவ்வளவு சூப்பரா படிச்சுட்டு வந்தாலும் இப்ப மைசெல்ஃப் எனக்கே ஒரு 26 வருஷம் அனுபவம் இருக்கு இந்த இந்தியன் பாலிட்டியில சொல்றேன். இந்தியன் பாலிட்டியில ஆனா நானே ஒரு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின் பார்க்கும்போது இதை கொஞ்சம் தேடு, கூகுள்ல இருந்து தேடுவோம். மினிமம் ஒரு 10 to 20% தான் அப்படி இருக்கும். ஓவரால் எல்லா கொஸ்டின்லயும். புரியுதா? எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரு 10 to 20% வச்சிருவான். கஷ்டமா தான் இருக்கும். அது கூகுள்ல இருந்து எடுப்போம். கூகுளே சில நேரம் தெரியாது, கூகுளுக்கே அது தெரியாது. அங்க அப்டேஷன் இல்லைன்ற மாதிரி காமிக்கும், ஒரு ரிசல்ட்டை காணலைன்னு காமிக்கும். ஏன்னா அவன் ஏதாவது ஒரு ஹேண்ட் புக்ல இருந்து எடுத்திருப்பான். புரியுதா? அவங்க ஏதாவது ஒரு ஹேண்ட் புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த டிஃபிகல்ட் லெவல் இருக்கதான் செய்யும். அதுலயே நம்ம அடிச்சிருக்கோம். அப்படி படிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத கவனிச்சு படிங்க. ஸ்ட்ராட்டஜி மறந்துடாதீங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு June 23 அப்படின்னு சொன்னா அது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்ங்கிறத படிச்சுங்க. ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு ஸ்டேட் படிச்சுங்க, ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு டிஸ்ட்ரிக்ட் படிச்சுங்க. நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 hours மெனக்கெடுங்க. ஒரு 1.5 hours அப்படிங்கறது ஜிஎஸ்க்கு மெனக்கெடுங்க. ஒரு 1.5 hours மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 1 hour அப்படிங்கறத ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு 1/2 hour அப்படிங்கறது ஒரு கரண்ட் பேஸ் கொடுங்க. ஒரு 1 hourன்றத டெஸ்ட் அடிங்க. இது செப்பரேட். இது ரெகுலர் ரொட்டீன் இருக்கிறவங்களுக்கு 80 நாள் இல்ல 60 நாள்ல கூட ரிசல்ட் சாத்தியமாகும். 60 நாள் தான் இருக்கு சார் நான் படிக்கிறதுக்குனா கூட சாத்தியமாகும். அதிகபட்சம் என்ன கேட்ட 15 கிளாஸ் தான் பாலிட்டிக்கு. 15 கிளாஸ் நல்லா இந்த மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடத்தணும்னா 15 கிளாஸ்ல டோட்டல் பாலிட்டியை யூபிஎஸ்சிக்கே கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துலாமா? ஜிஎஸ் இன் 15 days பழைய செட்டுக்கு கொடுத்துருக்கேன்ல, அதாவது பாலிட்டி இன் 15 days, பாலிட்டி இன் 15 days அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் நான். சோ இதெல்லாம் படிங்க, படிச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம், வச்சிடலாம். சோ எழுதிக்குங்க. இன்னைக்கு உண்டானது பார்க்கலாம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறது அவங்க டீல் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்துல பங்கன்ஸ். இப்ப நான் அதுல கேள்விகள் கேட்கவா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நடத்திட்டாங்களா? நேத்திக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலன்றவங்க கை உயர்த்துங்க. நல்லா உயர்த்துங்க. இங்க பாருங்க இருக்கிற இங்க கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு பேர் இருக்கு. தம்பி அருண் ஏன் என்னாச்சு? அருண் இல்ல தம்பி என்னாச்சு? நான் அட்டன் பண்ணாதவங்க கேக்குறியா? அட்டன் பண்ணாதவங்க. நேத்துக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணல சார் கடைசி வரைக்கும். மணிகண்டன் 2 மணி நேரமே இல்லையா? காலேஜ்ல டிசி வாங்க போயிட்டீங்க, ஓனரோட போயிட்டீங்க. தம்பி ஒர்க் இருந்துச்சு, வேற அதுக்கு வெளியே போயிட்டீங்க. இன்டர்ன்ஷிப்புக்காக போயிட்டீங்க, காலேஜ்ல டிசி வாங்க போயிட்டீங்க. ஆன்லைன்ல எல்லாரும் இருந்தீங்களாமா? நானும் அதை ஃபுல்லா பாத்துட்டு தான் இருந்தேன். என்னால பேசதான் முடியல, இன்டராக்ட் பண்ண முடியல, ஆனா நான் பாத்துட்டு தான் இருந்தேன். சரியா? ஒவ்வொருத்தரும் பார்த்தேன் கடைசி வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கவனிக்கணும். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் நோட். நீங்க நேத்தே படிச்சிருக்கணும்,
படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த பார்ட்ல வரும்? ரெண்டு இருக்கும். அதை பிரிச்சு காமிச்சோம்னா ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு வந்து முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பஞ்சாயத்து ராஜ், இன்னொன்னு வந்து முனிசிபாலிட்டி. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்றதுக்கு அதை எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து முன்னாடி பின்னாடி தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. இல்லங்க நம்ம அங்க பார்த்தோம்ல அது இங்க வரும், அங்க பார்த்தோம்ல இங்க வரும்ன்ற மாதிரி எல்லாம் எதையும் அசோசியேட் பண்ணலாம் பண்ணணும் அவசியம் இல்ல. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு தனி கான்செப்ட். நம்ம ஊர்ல கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா 3 கவர்மெண்ட். ஒன்னு சென்ட்ரல், அதான் யூனியன் கவர்மெண்ட். யூனியன், ஸ்டேட், லோக்கல். லோக்கல் செல்ஃப் தம்பி கவனிக்கணும் கதிர்வேல். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன், செகண்ட் வந்து ஸ்டேட், தேர்ட் வந்து லோக்கல் செல்ஃப். அப்ப லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே அத ரெண்டு டினாமினேட் பண்ணலாம். ரெண்டு. அதுல ஒண்ணுதான் என்ன சார் அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து ராஜ், இன்னொன்னு முனிசிபாலிட்டி. நடத்தினாங்களா? பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. ஒண்ணு வந்து 73வது அமெண்ட்மெண்டா, இன்னொன்னு 74th அமெண்ட்மெண்டா. நேற்றுக்கு அட்டன் பண்ணலாம், இப்ப தெரியாது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, வேகமா நடத்துற மாதிரி தெரியும். நேற்று அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, மறுபடியும் ரிவைஸ் அண்ட் ரீகால் ஆகுது, பரிச்சயப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப 73rd அமெண்ட்மெண்ட் தான் பஞ்சாயத்து ராஜா, 74th அமெண்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டியா. இந்த ரெண்டுமே 1992 1992 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற போது 1992. ஒன்னு பஞ்சாயத்து ராஜ், இன்னொன்னு வந்து முனிசிபாலிட்டி அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்ப பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொன்னாவே 11th ஷெட்யூலா? பஞ்சாயத்து ராஜ்னாவே 11th ஷெட்யூல். ஷெட்யூல்ல டோட்டலா 12 தான் இருக்கு இப்போ வரைக்கும் 12 ஷெட்யூல் தான் இருக்கு. அதுல கடைசி 2 ஷெட்யூல் அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். கடைசி ரெண்டு ஷெட்யூல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதுல 11th ஷெட்யூல் அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து ராஜ். 12th ஷெட்யூல்ங்கிறது தான் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது. இது வந்து கிராம பாலிகா ஆக்ட், இது வந்து நகர்பாலிகா ஆக்ட். இது கிராம பாலிகா, இது வந்து நகர்பாலிகா அப்படிங்கிறது. கிராம பாலிகா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னது 73rd அமெண்ட்மெண்ட். 73rd அமெண்ட்மெண்ட் அதாவது கிராம சுய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராம பாலிகா ஆக்ட் அப்படிங்கிறதுல. கிராமம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்றது கிராமம் சொன்னது யாரு? காந்திஜி, மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, யாரு அது? அப்போ நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அக்ரிகல்ச்சருங்க. இந்த பேக் போன் ஆஃப் இந்தியன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்கானமின்னு எடுத்துக்கிட்டா அக்ரிகல்ச்சர். ஏன்னா அக்ரிகல்ச்சர் அதிகமா டீல் ஆகுறது எங்கதான்? வில்லேஜ்ல தான். அதனாலதான் அது வந்து கிராமத்து முதுகெலும்பா இருக்கு, பேக் போன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 73 சட்டத்திருத்தம், 74 சட்டத்திருத்தம், 1992. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது 11வது ஷெட்யூல், இது 12வது ஷெட்யூல். பார்ட் அப்படிங்கறதுல 9A 9B கோஆபரேட்டிவ்ஸ். அந்த ஏபின்னு பிரிப்பாங்க. சோ 9 அப்படிங்கறது முனிசிபாலிட்டி, 9A அப்படிங்கிறது தான் சரி பஞ்சாயத்து ராஜ். 9ன்றது பஞ்சாயத்து ராஜ், 9Aன்றது முனிசிபாலிட்டி, 9Bங்கிறது கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கறத எடுத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. சும்மா வந்து நான் வந்து ஒரு அரசு வேலையை பெறணும்னு மட்டும் பத்தாது. நேத்திக்கு ஒருத்தருடைய டெஸ்டிமோனி நான் அனுப்பிச்சு கொடுத்திருந்தேன் ஸ்டேட்டஸ்ல, பாத்தீங்களா? நிறைய பேர் பாத்திருந்தேன். குரூப் 4ல இருந்து IAS வரை, குரூப் 4ல இருந்து IAS வரை மிஸ்டர் இளம் பகவத் அவரோட டெஸ்டிமோனில போய் பாருங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு VO இருந்தாரா இல்ல VO அசிஸ்டண்டா இருந்தாருன்னு தெரியல. அவருடைய இறப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பேஷன் கிரவுண்ட்ல வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அலைஞ்சு அப்பாவோட வேலை வாங்கிடுவோம்னு அலைகிறாரு. அப்படியே அலைஞ்சு என்னடா நம்மள அலைய விடுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுல காத்திருந்து சோறு வளைஞ்சிட்டு நம்மளே எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரூப் 4 தான் பாஸ் பண்றாரு. நம்மளாம் IAS தான், வேற எல்லாம் தொட்டுவே பார்க்க மாட்டேன்னு நினைப்போம். வேற எல்லாம் தொட்டே பார்க்க மாட்டேன், IAS தான் எடுத்தா IAS தான் சொல்லி. ஆனா IAS ஒரு புள்ளியோட வச்சுக்க மாட்டோம். ஆனா அவர் பாருங்க, அவர் குரூப் 4 அப்படிங்கறதுல டார்கெட் பண்ணி அதில் அடிக்கிறார். அதுக்கப்புறம் குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 1, அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீஸ். இன்னைக்கு வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்காரு, ஒரு ஹையர் ஆர்டர் செக்ரட்டரியில இருக்காரு. புரியுதா? அப்ப நம்ம ஆசைப்படுறது உயர்வானதா இருக்கணும், ஆசைப்படுறது உயர்வு. அவர் எய்ம் ஷுட் பி ஹை. பட் அதுக்காக நான் வந்து இந்த இடையில இருக்கிறதுல நான் மதிக்கவே மாட்டேன் இருக்கக்கூடாது. எது முதல்ல கிளிக் ஆகுதோ அதுல போய் உட்காந்துக்கணும். கிளிக் ஆகுறதுல போய் உட்காந்துக்கிட்டு ஃபர்தர் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அவர் எய்ம் ஷுட் பி ஹை. The low aim is a crime. குரூப் 4ல போய் ஒட்டிக்கிட்டு அதோட கடைசி வரைக்கும் போகக்கூடாது. சரியா? எது வந்தாலும் நம்ம அதுக்காக தயாராகணும்னு நினைங்க. அடிச்சு பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா who is called the father of local self government in India? Lord Ripon.
லார்டு ரிப்பன். நான் கூட சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன், ஊதா கலர் ரிப்பன் யார் உனக்கு அப்பன்? ரிப்பன் தான் அப்பன். ரிப்பன் தான் அப்பன், புரிஞ்சுக்கிறதுக்காக. ரிப்பன் தான் அப்பன், ஊதா கலர். சோ ரிப்பன் யார் உனக்கு அப்பன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, எஸ் ரிப்பன் தான் அப்பன். ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்துல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதரா இருக்காரு. அருண் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கறதோட ஃபாதர் இல்ல, அவர் வந்து பல்வந்த் ராய் மேத்தா. டோட்டலுக்கு தான் வந்து லார்ட் ரிப்பன். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறது ரெண்டு இன்க்ளூட் ஆகுது. ஒன்னு பஞ்சாயத் ராஜ், ரெண்டு முனிசிபாலிட்டி. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அம்மா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை முடிச்சுட்டு, இல்ல சார் நான் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன் சார், நான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு போறேன் சார். ஓகே ஷூர், ஏன்னா முடிஞ்சா ஓகே அவ்வளவுதான். இன்னும் பாலிட்டி ஒரு மூணு கிளாஸ்ல முடிஞ்சிடும். அதாவது குரூப் 1 அப்படிங்கிறது நாளைக்கு கால் ஃபார் ஆகுதுன்னு வச்சுக்கலேன், மறுபடியும் நான் பாலிட்டியை நியூ கமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இருந்து நடத்திடுவேன். அதுல இருந்து எனக்கு ஒரு 10 நாள் தான் தேவை, முடிச்சிடலாம். 10 நாள் இந்த கிளாஸ். அப்ப உங்களுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும்போது, ஓ சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு 11th 12th அந்த மாதிரி 9A பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி. சோ 74 சட்டத்திருத்தம் 74 சட்டத்திருத்தம் 1992. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு, இங்க வந்து பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, GVK ராவ். ப்ளீஸ், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வீடியோல கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். பல்வந்த் ராய் மேத்தா இருக்கிறாரு 1957. அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அசோக் மேத்தா இருக்கிறாரு 77, 20 வருஷம் கழிச்சு 77. அதுக்கப்புறம் 1985 GVK ராவ் இருக்காரு. 1986 அப்படிங்கிற LM சில்வி இருக்காரு. 1988 டங்கன் இருக்காரு. 1988 கார்டிகன் இருக்காரு. என் கையில ஏதாவது நோட் இருக்கா? அப்ப இதெல்லாம் பூரா ஏத்தி வச்சிருக்கேனா? இதெல்லாம் என்ன எப்படி இருந்திருக்கும்னா பிராக்டிஸ்ல தான் இருந்திருக்கும். நான் பெரிய அறிவாளி புத்திசாலி, நான் நிறைய படிச்சிருக்கிறனால எல்லாம் கிடையாது. பிராக்டிஸ் சொல்லி பார்த்திருக்கேன். அதனாலதான் என்னால ஸ்பான்டேனியஸா எடுக்க முடியும். இந்தியன் பாலிட்டி, INM, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ். இஃப் யூ ஆஸ்க் எனி क्वेश्चन ஃப்ரம் எனி சப்ஜெக்ட், இட் இஸ் நாட் அ தலக்கணம் கிடையாது. சில இந்த இன்ஸ்டியூட்ல பேசும்போது முதல்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி உருண்டு இருப்பாங்க, என்னடா ரொம்ப தலக்கணம் பேசுறாங்க. அப்புறம் தான் பேச்ச முடிச்சுட்டு வரும்போது தான் கை கொடுப்பாங்க, சாரி சார் ஒரு மாதிரி இருந்தோம் வச்சோம் பேசும்போதுன்னு. எதுக்காக சொல்றேன்னா, ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அகடமிஷியன், ஆஸ் அ டிரெக்டர், ஆஸ் அ ஒரு கைடு, ஆஸ் அ மென்டர், நான் வந்து ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது. எனக்கு மேத்ஸ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அதுலயே போய் ஒட்டிட்டு இருக்க கூடாது. எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு இருக்க கூடாது. தெரியாத தெரிஞ்சுக்கணும். அதை என்கேஜ் பண்ண தெரியணும். அந்த இடத்த நம்ம வந்து எப்படி சார் என்கேஜ் பண்றது? ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு டீல் பண்ணுங்கன்னா, அவ்வளவுதான் சார் முடிஞ்சு சார், இன்னொரு 5 நிமிஷம் டிலே ஆகுதுன்னா, இல்ல என்கிட்ட முடிஞ்சு சார், கண்டென்ட் முடிஞ்சு சார் காத்துட்டு இருக்க கூடாது. ஏதோ ஒண்ணு கண்டினியூ பண்ணணும் ஒரு டைம் கிடைக்கிற வரைக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்ப பல்வந்த் ராய் மேத்தா அப்படிங்கிறது 1957, அசோக் மேத்தா 1977. அப்ப GVK ராவ் அப்படி, ஏன்னா ராவ் ஒன்றுல VKRV ராவ்னு ஒருத்தர் வருவாரு, GVK ராவ்னு ஒருத்தர் வருவாரு. VKRV ராவ் அப்படிங்கிறவர் வந்து எக்கனாமிக்ஸ்ல வருவாரு, நேஷனல் இன்கம்ல வருவாரு. புரியுது நான் சொல்றது? அதுவும் சயின்டிபிக் மெத்தட்ல வருவாரு, சயின்டிபிக் மெத்தட். இங்க GVK ராவ், ஜினா கவர்மெண்ட், ஏன்னா பாலிட்டிங்கிறது கவர்மெண்ட், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பினா விஸ்வேஸ்வரய்யா எக்கனாமிக், VKRV ராவ் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். VKRV ராவ், GVK ராவ் ரெண்டுமே ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கும். புதுபுது ஐபக்கா அல்லது புதுப்பினரா பேசுற புரியுதா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தெரியும். சந்திரகுப்த மௌரியரா அல்லது சந்திரகுப்தரா, ஒரு கன்ஃபியூஷன்ஸ். இதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் ஏரியா, நம்ம ஒரு குழப்பிட்டே இருக்கும். முதல் தரையின்வார் 1191 அல்லது 1991 அல்லது 1911 கன்ஃபியூஷன் இருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா படிக்கணும். சோ எடுத்துக்கலாமா? அப்ப ரொம்ப முக்கியமானது 1952 அப்படிங்கறது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலா, 1953 நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸா, 1957 தான் பல்வந்த் ராய் மேத்தாவா? அதுவும் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராஜஸ்தான்ல 1959 அக்டோபர் 2, 19 அக்டோபர் 2, 1959 அக்டோபர் 2. சோ ராஜஸ்தான்ல நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல, ஃபாலோடு பை ஆந்திர பிரதேஷ். எது? பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எத்தனை நாள் அப்படிங்கிறது கிராம சபை கூட்டம் நடைபெறும்? 6 நாள் நடைபெறும். எத்தனை நாள் நடைபெறும்? 6 நாட்கள் அப்படிங்கிறது கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப இதுல ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு கிராம சபை யாருடைய தலைமையில நடக்குது, எதற்காக நடக்குது, அந்த டீடைல் பட தெரியணும். ஏப்ரல் 24ன்றது என்ன? பஞ்சாயத்து ராஜ் டே, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. அதான் ஏப்ரல் 24 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு இருப்பாரு, PDO எல்லாம் சொல்லுவாங்க.
பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இருப்பாங்களா? சோ ஒவ்வொன்றும் என்ன மாதிரி வருது, அதுல ரூரல் அர்பன் பிரிவாங்களா? தமிழ்நாட்டுக்கு ரூரல் யார்? மினிஸ்டர் ஆனந்த், புசி ஆனந்த், என்ன ஆனந்த்? புசி ஆனந்த், டி நகர். அர்பன் யாரு? கடலூர் காந்தி, கடலூர் காந்தி, கடலூர் அஞ்சலியம்மாள் காந்தி என்ன சொல்றாரு? ஜான்சி ராணிங்கிறாரு. தென்னாட்டு ஜான்சி ராணி. அப்ப கடலூர் காந்தி தான் ஏழு இருக்காரு, கோஆபரேட்ல இருக்காரா? கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா? காந்தி வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர், சரியா? இங்க அவர் அரக்கோணம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இவர் யாரு சார் அப்படின்னு சொன்னா, அவரு கடலூர் தான். கடலூர் அர்பன் டெவலப்மெண்ட் யாரு? அவரோட ஃப்ரெண்டுங்க, விஜயோட ஃப்ரெண்டு ராஜ்குமாருங்க. பேர் என்ன? ராஜ்குமார். அவர் தான் அர்பன் டெவலப்மெண்ட்ல இருக்காரு. என்ன டெவலப்மெண்ட் இருக்காரு? அர்பன் டெவலப்மெண்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கறத படிச்சுக்கலாம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல என்னமா நடத்தணும் எழுதிங்கப்பா. சோ நம்ம பாப்போம். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறதோட அப்படி நான் போர்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். போர்டுல எழுதிக்கலாம். 243 இருந்து எழுதிக்கங்க. ஒன்னொன்னா பாப்போம். நம்ம உங்களுக்கு போர்டு ரீச் ஆகுதா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு போர்டு ரீச் ஆகுதான்னு பாத்துக்கங்க. நம்முடைய தென்றலை இன்ஸ்டாகிராமியோட பிளாக் போர்டு அப்படிங்கறது ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ரீச் ஆகுதா?